திருமணம் முடிந்தது. இருவரும் அவர்களுடைய முதல் ராத்திரியை நோக்கி சென்றார்கள். அப்போது திருமண பெண் தன் கணவனை பார்த்து கேட்டாள், உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா என்று கேட்டாள். அப்போது அவன், ஏன் இதை இப்போ கேட்குற, கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்கணுன்னு தோணலையா என்று சொன்னான். அதை கேட்டு அவன், இல்லை அப்படி இல்லை, ஏன்னா இப்போது நீங்கள் என் மேலே இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேச முயற்சி பண்ணியிருப்பீங்க. எந்த முயற்சியும் எடுக்கலை. அப்போது உங்களுக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையோன்னு தோணுச்சு, அதனால தான் கேட்டேன் அப்படி சொன்னான். அப்போது, ஏன் எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இருக்கா இல்லையான்னு இப்போ யோசிச்ச நீ அப்போவே என்கிட்ட பேசியிருக்கலாமே, நான் தான் முயற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லையே என்று சொன்னபோது அவளோ, அப்படி இல்லை, ஒருவேளை நீங்கள் ஷை டைப்பாக கூட இருக்கலாமே, நானாக எதுவும் தப்பாக நினச்சிக்க கூடாதுன்னு தான் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கல. ஒரு வேளை உங்களுக்கு கல்யாணம் இஷ்டம் இல்லைன்னா கல்யாணத்தன்னைக்கு நைட்டே ஓடிடுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் வந்துட்டோமே என்று நக்கலாக பதில் சொன்னான். அப்போது அவன், சரி உனக்கு இஷ்டம் இருக்கா, நான் புருஷனாக வந்ததில் உனக்கு சம்மதமா என்று கேட்டான். அப்போது அவன், இஷ்டம்தான், இஷ்டம்னு சொல்கிறத விட எனக்கு வேறு வழி இல்லை, நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை எனக்கு சரியாக அமையலை. அப்போது அப்பா அம்மா சொன்ன வழி சரியாக இருக்கும்னு ஏற்றுக்கிட்டேன். இது முதல் கல்யாணம் தான், ஆனால் இவங்க வாழ்க்கை துணையாக வந்தால் நல்லா இருக்கும்னு ஒருத்தரை சூஸ் பண்ணேன். அது எனக்கு செட் ஆகலை. நான் முன்னாடியே என்னோட பற்றி சொல்லிடுறேன். இதில் பெருசாக இதை பற்றி சொல்ல ஒன்றும் இல்லை, எனக்கும் இஷ்டம் இல்லை சொல்ல. ஃப்யூச்சரில் இதை பற்றி பிரச்சனை வந்தால் வேணால் டீட்டெயில்டாக சொல்கிறேன். உங்களுக்கு அப்படின்னு கேள்வி அவன் பக்கம் திருப்பினான். அப்போ அவன், எனக்கும் சொல்கிற ஃப்ளாஷ்பேக் இல்லை, என் ஃப்ளாஷ்பேக்கும் ரொம்ப பெருசுலாம் கிடையாது. எனக்கும் சரியான வாழ்க்கை துணையாக இருப்பாங்கன்னு நினச்சி ஒருத்தவங்களை நான் தேர்ந்தெடுத்தேன். அவங்க வேணான்னு போயிட்டாங்க. அப்புறம் அப்பா அம்மா சொன்னால் தான் சரியாக இருக்குன்னு ஏற்றுக்கிட்டேன். அப்போ உங்களுக்கு டிவோர்ஸாக இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு அவன் ரொம்ப வேகமாக கேட்டான், அவனை முடிக்க விடாமல். அப்போ அவன், சே, உனக்கு ஏதாவது வேணும்னு தோணுச்சுன்னா அப்போ சொல்லு, நானாக கேட்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணதே பெரிய வேலை, இதில் நான் டிவோர்ஸ்க்கெல்லாம் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அவளுக்கு, நல்ல வேலைக்கு டிவோர்ஸ்லாம் பண்ணுற பர்சனாக இருப்பீங்களோன்னு பயந்துட்டேன். ஆரம்பத்திலே கேட்குறேன், தப்பாக நினைக்காதீங்க, எனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு 2 பேரும் ரொம்ப சகஜமாக பேசிகிட்டு இருந்தாங்க, ஒரு நண்பர்களை போல். அப்போ அவள், ஆண்கள் மேலே எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கு தேவையானது கிடைக்கிற வரைக்கும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க, கிடைச்சதும் மறந்துடுவாங்க, அவ்வளோதான் அவங்களுக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது நடுவில் சொல்கிறான். அப்போது அவன், ஏனே அப்படி நினைக்கிற, அப்படி எத்தனை ஆண்களை நீ பார்த்த அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவ, நான் வாழ்க்கையில் சந்தித்தவங்களையும் சரி, இவங்களோட வாழணும்னு நினச்சவங்களும் சரி, மோஸ்ட்டாக அப்படி தான் இருந்தாங்க, அந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். ரொம்ப தைரியமாக தான் பேசுகிறேன், ஆனால் ஏன் இப்படின்னு எனக்கு தெரியல, ஒரு வேளை அப்படி தான் இருக்கேன் நான், ஃப்யூச்சரில் சொல்லு. சரி தூங்கலாமா, எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, உனக்கு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு அவன் டக்குன்னு கேட்டதும் இவளுக்கு என்ன சொல்லனே தெரியல. என்னது அப்படின்னு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சுருக்கி, என்னமோ கரெக்டாக தான் கேட்குறீங்களா அப்படின்னு அவனையே செக் பண்ணிக்க சொல்கிற மாதிரி கேட்டான். அப்போ அவன், அதாவது உனக்கு ஏதாச்சும் வேணுமா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிளைண்ட் ஃபோல்ட் அது மாதிரி அப்படி கேட்டேன் அப்படின்னு அவன் சமாளிக்கிற மாதிரி பதில் சொல்கிறான். எனக்கும் டயர்டாக தான் இருக்குது, நானும் காலையிலேருந்து பிஸி தான், ஞாபகம் இருக்கல, வாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் தூங்கி எழுந்திரிக்கிறாங்க. அடுத்த நாள் அவள் ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது அவள் மைண்டில் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அவள் காலேஜில் நம்பின ஒருத்தர் தனக்கு சரியில்லாதவங்கன்றதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் அவன் மனசில் அப்படியே குறும்படம் மாதிரி ஓடிச்சு. அப்போ அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து ஷோல்டரை ஒழுக்கி,
என்னம்மா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஃப்ரெஷ்ஷப் ஆகலையா? ஓ, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, அப்போ தான் இன்றைக்கி காஃபி எல்லாம் யாரும் நமக்கு உள்ளே வந்து தரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவ சரிங்க, நீங்கள் குளிக்கிறதுனா குளிச்சுட்டு வந்துடுங்க, இல்லை நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு அவன் படுத்துடுறான். அப்போ உன்னோட பேர் என்ன என்று இப்போது தான் முதல்ல அந்த பொண்ணோட பேரையே கேட்குறான். அப்பா அவள் திரும்பி பார்த்து, என்னோட பேர் அபிநயா என்று சொல்லிட்டு குளிக்க போயிடுறா. அபிநயாவுக்கு அவள் ஹஸ்பண்ட் பேர் தெரியுமா என்று சத்தமாக கேட்கும்போது, பிரசாந்த் தானே என்று சொல்கிறாள். அப்போது அவன், பிரசாந்தா, பிரசாத் என்று அவளுடைய பேரை திருத்தி சொல்கிறான். ஏதோ ஒன்று, எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது, சரி நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவள் குளிக்க போயிடுறா. இவனும் பொறுமையாக தூங்கி எழுந்திரிச்சிட்டு 2 பேரும் மெல்லமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போய் சாப்பிட உட்காடுறாங்க. இவங்களை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு அர்த்தம் புரியுது, இருந்தாலும் இதுக்கு என்ன சொன்னாலும் இவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்கன்னு பெருசாக அதை கண்டுக்காமல் அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு போய் சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அவனை பார்த்து அவள் கேட்குறா, உங்களால் என்னை காதலிக்க முடியுமா என்று கேட்கிறா. அப்போ அவன், ஏன் முடியாது? யாரையோ ஒருத்தரை, எனக்கு தேவையே இல்லாத ஒருத்தவங்களெல்லாம் காதலிச்சேன், உன்னை காதலிக்க முடியாத என்ன? இப்போதைக்கு அந்த எண்ணம் வரல, அவ்வளோதான் அப்படின்னு பட்டுன்னு சொல்லிட்டான். அவளுக்கு என்ன சொல்லனே தெரியல, ஒரே வெக்கமாயிடுச்சு. அப்புறம் அவள் பொறுமையாக, இல்லை, அதாவது என்னை விட்டு கொடுக்க மாட்டீங்கள, ஏன்னா இதுக்கப்புறம் நான் லைஃப் ஃபுல்லாக அவங்கள தான் நம்பி ஆகணும், நம்பினா அவங்களாம் ஏமாத்திடுவாங்கன்னு எப்போவுமே எனக்கு பயம் இருக்கும், உங்களை நம்பலாமான்றதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அதுக்கு அவன், உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக எந்திரிச்சு போயிடுறான். அவளும் இதை கேட்டு சிரிக்கிறதா என்ன செய்யறதுன்னு ஒரு எமோஷனே இல்லாமல் அப்படியே அவன் போகிறத பார்த்துட்ருக்கா. அவனும் மெல்லமாக எந்திரிச்சு வெளியே போயிடுறான். அதுக்கப்புறமா 2 பேரும் வெளியே போயிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ அவங்க கிளம்பும்போது 2 பேரும் எங்கே போகலான்னு டிசைட் பண்ணும்போது, கோரஸாக பஸ்நகர் பீச் போகலாமா அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்குள்ள நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குதுன்னு அவங்க 2 பேருக்கே புரிஞ்சுது. சரி அங்கே போகலான்னு போயிட்டு பீச்சில் உட்காந்து பேசுகிறாங்க. சரி, இப்போது ஒரு வேளை உனக்கு என்னை பிடிக்காமல் போயிட்டா நீ என்ன செய்வ அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து இருவருக்கும் நடுவில் இருக்க சந்தேகங்களை மட்டுமே மாற்றி மாற்றி கேட்குறாங்க. அதுக்கு அபிநயா சொல்கிறா, அப்படிலாம் ஆகாது, நீங்கள் தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டல, அதுக்கேற்ற மாதிரி நானும் பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப நல்லவ மாதிரி சொல்கிறா.